ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான ஒன்று நிச்சயமா நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையில வந்து சேரும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த வகையில் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்க்காத நொடியில மின்னல் வேகத்துல ஒரு அற்புதமான மாற்றம் நிகழும். நீயே இன்ப அதிர்ச்சி அடையக்கூடிய வகையிலும் துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய விதத்திலும் உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன். வாழ்க்கையில நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடமே இதுதான். உனக்கானது நிச்சயமாக நடக்கும், கிடைக்கும். ஆனா அப்படி நடக்கிற வரைக்கும் நீ மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வழியையும் கஷ்டத்தையும் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா நினைச்சது எல்லாமே எல்லாருக்கும் உடனே நடந்துடாது, கிடைச்சிடாதுன்னு உனக்கு தெரியும் தானே. அப்படி நான் சொன்னதை கேட்டு பொறுமையாக நீ காத்திருந்தால் உனக்கானதை சரியான நேரத்தில் எப்படியாவது உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். இருந்தீனா தெரியாது விட போவதுதானே நல்லது. எப்பவுமே மரத்தை பார்த்து கத்துக்கோ. ஏதாவது ஒரு விஷயம் நடக்காத போது நீ ரொம்ப வருத்தப்படுற, அல்லது யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் ரொம்ப கவலைப்படுற. மரம் என்பது அதில் அந்த காத்தடிக்கக்கூடிய காலத்தில் அதிலிருந்து உதிர்ந்து விழக்கூடிய இலைகளை நினச்சி கொஞ்சமும் கண்டுக்காது. அதே போல் உன்னை விட்டு யார் போனாலும் யார் வந்தாலும் எதற்கும் நீ பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத. எப்போதும் போல உன் வாழ்க்கையை உண்மையாகவும் உயர்வாகவும் வாழ தயாராகு. உண்மை எப்போதுமே நிமிர்ந்து நிற்கும். ஆனால் பொய்யே இடத்துக்கு இடம் தகுந்தாற் போல வளைஞ்சு நிற்கும். மனிதர்கள் எப்போதுமே பொருட்களை பயன்படுத்தாம மனிதர்களை தான் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு அப்புறமா தேவை முடிஞ்சதும் தூக்கி எறிகிறாங்க. ஆனா உண்மையிலேயே மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது? பொருட்களை பயன்படுத்தணும், ஒரு கட்டத்துக்கு மேல காலாவதி ஆயிடுச்சு, அல்லது ரொம்ப பழசாயிடுச்சு, அல்லது ஏதாவது உடஞ்சிடுச்சுன்னா அதை தூக்கி போடுவாங்க. ஆனா மனிதர்கள் இப்போவெல்லாம் மனிதர்களை மட்டுமே தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க. வயசாயிடுச்சுனாலும் அல்லது அவர்களால் ஏதாவது செய்ய முடியாது, அவங்களுக்கு அவ்வளவுதான் தகுதி திறமைன்னு தெரிய வரும்போதும் சற்றும் யோசிக்காமல் மனிதனை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. நீ எப்போதும் அடுத்தவர்கள் தேவைக்கு பயன்படக்கூடிய பொருளாக மாறிடாத. முதல்ல உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது ரெண்டே விஷயங்கள்ல தான் இருக்கு. ஒன்று செஞ்சிருக்கலான்னு தோணும், இன்னொன்று இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணும். எப்போதுமே நல்லதை செஞ்சிடு, கெட்டதை செய்யாமல் இருந்துவிடு என் செல்லமே. எல்லார்கிட்டையும் போய் உன் பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கண்ட இடத்திலும் குப்பைகளை கொட்டுவது போலதான். பிரச்சனைன்றதும் வருத்தங்கிறதும் உன் மனசில் இருக்கக்கூடிய குப்பைகளை எப்படி எல்லா இடத்துலையும் கொட்டுனா அந்த இடம் எவ்வளவு அசிங்கமாக இருக்குமோ அதே போலதான் உன் மனசில் இருக்க பிரச்சனைகளையும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லும்போது உன் வாழ்க்கை மிகவும் அசிங்கமானதாக, அர்த்தமற்றதாக, பிரச்சனைகளை கொடுப்பதாக மாறிடும். உன்னுடைய கஷ்டமோ உன்னுடைய பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து சொல்லு. யாருக்கு தெரிய போது நினச்சி நீ செய்கிற தவறுகளை எல்லாம் இந்த சாயப்பா ஒரு நாளைக்கு ஊருக்கே தெரியும்படி வெளிச்சம் போட்டு காட்டுவேன். தவறு செய்வதற்கு யோசனை செய்ய செல்லமே. தெரிஞ்சோ தெரியாமலோ கூட நீ தவறு செஞ்சிடக்கூடாது. நீ எதிர்பார்த்து போகிற இடங்கள்ல எல்லாம் எல்லாமே கிடைச்சிடாது. ஆனால் அதுக்காக மனமுடைஞ்சு போகாமல் எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவாரு, எனக்கு தேவையானது என் சாயப்பா தருவார்னு என்னை முழுசாக நம்பு. உன் ஆசையும் விருப்பமும் அளவோடு இருந்தால் தானே அது அழகாக இருக்கும். அளவுக்கு மீறினா அது அழிவாக அல்லவா போய்விடும். உன் ஆசையையும் விருப்பத்தையும் இந்த சாயப்பா நான் நிறைவேற்றுறேன். எப்போதுமே எல்லா விஷயங்களும் பிடிக்கிற வரைக்கும் பொக்கிஷமாக இருக்கும். வெறுக்க ஆரம்பிச்சிட்டா அது வெறும் குப்பையாகத்தான் இருக்கும். பொருட்கள் மட்டுமல்ல, உறவுகளும் அப்படிதானே. எல்லாரையும் நேசி, எல்லார் மீதும் அளவோடு அன்பு செலுத்து. அப்புறமா நீ செய்ய வேண்டியதையும் நடக்க வேண்டியதையும் நிதானமாக யோசி. பொறுப்புகள் எல்லாமே தலைக்கு மேலே ஏறி இப்போ உன் மனசில் எந்த ஆசைகளும் இல்லாமல் அதை அடைக்கணும், இதை கடனை கொடுக்கணும், அதை சரி செய்யணும், இவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள ஆளாக்கணும்னு கடன் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமாகிவிட்ட உன் வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எதை பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் அதை நேர்மறையாக யோசிக்க பழகு.
தப்பானவன் கண்ணுக்கு பார்க்கறதெல்லாம் தப்பா தெரியும். ஆனால் நல்ல குணத்தோடு இருக்கிற உனக்கு நடக்க போகிறது எல்லாத்தையும் நல்லதாகவே செய்வேன்.